வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய இந்தியன் பாலிட்டி கொஸ்டின்ஸில் மனித உரிமைகள் சாசனம் அப்படிங்கிற டாபிக் பற்றிய கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பாலிட்டி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக வீடியோ வேணும் அப்படின்னா இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சி எம்ஹெச்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே இருக்குது. கம்ப்ளீட்டாக பாலிட்டி பற்றி எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்குது. இன்னும் ஒரு வீடியோ போட்டோன்னா கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் அடுத்த யூனிட் போயிடுவேன். உங்களுக்கு இது முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நோட்ஸ் பற்றி சொல்கிறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. ஆயிரத்தி 1948. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1948. ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் எக்ஸாமில் இது கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டினை. டிசம்பர் 10. மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10 தான் அனுசரிக்கப்படுகிறது. கூற்று 1. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு 500க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கூற்று 2. இதுவே உலகில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம் ஆகும். உங்களுக்கு இந்த கொஸ்டின் இப்படி சிம்பிளாகவும் கேட்டலாம். உலகில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம் எது அப்படின்னு கேட்கலாம். கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. 500க்கும் மேற்பட்ட மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் அறிவிப்பு இது பார்த்தீங்கன்னா அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம். மனித உரிமைகள் பிரகடனத்தில் எத்தனை சட்டப்பிரிவுகள் உள்ளடங்கியுள்ளன? முப்பது சட்டப்பிரிவுகள் உள்ளன. இந்த டாபிக் பற்றி நீங்கள் இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 8th சோஷியல் சயின்ஸ் புக்லேயும் 9th சோஷியல் சயின்ஸ் புக்லேயும் மனித உரிமைகள் அப்படின்னு டாபிக் ஸ்டார்ட் ஆகும். அது பார்த்துக்காங்க. அதிலே எல்லாமே ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். தமிழ்நாட்டில் டேஷாம் ஆண்டு ஏப்ரல் 17 மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது. ஆயிரத்தி 1997 ஏப்ரல் 17. இந்த 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 17 1997 தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது. கூற்று 1. பிரிவு 39F ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது. கூற்று 2. பிரிவு 45 6 வயது வரை அனைத்து குழந்தைகளும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது. இரண்டுமே சரி. ஆரோக்கியமான குழந்தைகள் வளர்கிறதுக்கு பிரிவு 39F. 45 பார்த்தீங்கன்னா 6 வயசு வரைக்கும் எல்லா குழந்தைக்கும் ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு கல்வியை வழங்க அரசு முயல்கிறது. ரெண்டுமே கரெக்டு தான். கீழ்கண்ட கூற்றுகள் எது சரி? 4 பாயிண்ட்டுமே படித்து பாருங்கள். அனைத்தும் சரி. 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் மாநாட்டின் பிரிவு 1 படி 18 வயசுக்கு உட்பட்ட அனைவரும் குழந்தை. பிலோ 18 இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா குழந்தைன்னு சொன்னாங்க. சர்வதேச பெண்கள் ஆண்டு அப்படின்னு ஐநா சபை எப்போ அறிவிச்சிருக்குன்னா 1978. இது என்னன்னா உங்களுக்கு மேட்ச்ல கண்டிப்பாக கேட்பாங்க. 78ல் பார்த்தீங்கன்னா சர்வதேச பெண்கள் ஆண்டு.
அதே போல் சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979 அடுத்த இயரே 78 பெண்களுக்கு 79 பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஆண்டு அப்படின்னு அறிவிச்சிருக்கு. இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக் தான். அதாவது எலினார் ரூஸ்வெல்ட் இவங்க வந்து வலுவான தலைமையால் வழிநடத்தப்பட்ட ஆணையம் உலகின் கவனத்தை ஈர்த்தது. மேட்ச்லையும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு கொடுத்து எலினார் ரூஸ்வெல்ட்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கங்க. எல்லாமே சரிதான். சிறார் நீதி சட்டம் அந்த ஆண்டு 2000. 1995ஆம் ஆண்டில் டாஷில் நடைபெற்ற 4வது உலக மகளிர் மாநாடு பெண்களின் உரிமைகளை அங்கீகரிப்பதற்கும் உலகளவில் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்குமான ஒரு தளத்தை உருவாக்கியது. எந்த இடத்துல வந்து 4வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்றது? இயர் பார்த்துங்க 1995. பிளேஸ் தான் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும். பெய்ஜிங். இப்போ ரீசனாக நடந்த எக்ஸாமை கேட்டிருந்தாங்க. கூற்று பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2007. காரணம் இந்த சட்டம் மூத்த குடிமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பராமரிப்பை வழங்குவதற்கும் அவர்களின் குழந்தைகள் மற்றும் வாரிசுதாரர்களின் சட்டப்பூர்வமான கடமையாகிறது. முதுமை காலத்தில் பாதுகாப்பும் ஆதரவும் மனித உரிமைகளாக கருதப்படுகின்றன. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஆண்டு பார்த்துக்காங்க 2007 தான் கொண்டு வந்திருக்காங்க. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு நலவாழ்வு சட்டம். இந்த சட்டத்தின்படி பெற்றோர்களுக்கு பராமரிப்பை வழங்குவதற்கு அவர்களின் குழந்தைகள் மற்றும் வாரிசுதாரர்கள் சட்டப்பூர்வமான கடமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அப்போ வந்து மனித உரிமைகள் கீழே வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காங்க. எப்படி உங்களுக்கு கேட்கலாம், இது வந்து மனித உரிமைகள் கீழே தான் வருதா அப்படின்னு கேட்கலாம். யூனிஃபார்ம் என்று அழைக்கப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு டாஷ் முதல் செயல்பட்டு வருகிறது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 95லேருந்து 1995லேருந்து யூனிஃபார்ம் அப்படிங்கக்கூடிய பெண்களுக்கான ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு நிதி அமைப்பு செயல்பட்டு வருகிறது. கீழ்கண்ட கூற்றுகள் எது சரி? இது கரெக்ட் ஆன்சர் ஆகும்னா, அதாவது இது சரி. இந்து விதவை மறுமண சட்டம் 1856 சரியான ஒன்று. வரதட்சணை தடை சட்டம் 1961 அதுவும் சரி. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997 இதுவும் சரி. இந்த ரெண்டும் மாற்றி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இந்து வாரிசு சட்டம் வந்து 1956. இந்து திருமண சட்டம் 1955. கீழ்கண்ட கூற்றுகள் எது சரி? அனைத்தும் சரி. கொடுத்துருக்கிற எல்லா சட்டமும் கரெக்டானது, பார்த்துக்கங்க தெளிவாக. குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் கூட இருக்குது 2005. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் யார்? ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரின் பதவிக்காலம் என்ன?
5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. இது எப்படின்னா 5 இயர்ஸு. சப்போஸ் அவங்களுக்கு அந்த 5 இயர்ஸ்க்குள்ள 70 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப கண்டிப்பா 70 வயசு வரைக்கும் தான் இருக்கணும் அவங்க. அதுக்கப்புறம் இயர்ஸ் இருந்தா கூட 70 வயசு வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா, அவங்க வந்து அந்த பதவியிலேருந்து வெளியேறிடணும். அதுதான் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. முன்னாடி எது வந்தாலும் சரி. இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் டேஷாம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் நாள் நிறுவப்பட்டது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 93. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1993ல், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 1997. அதுபோல் இந்தியாவுக்கு அக்டோபர் 12, நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் 17. நான் சொன்னேன் இல்லையா 1797 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 77 அப்படி சொன்ன இது. இது வந்து அக்டோபர் 12, 1993. NHRC. கூற்று 1. அறிவிப்பு 1789 சட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களும் சமம் என்று கூறும் பிரான்சிஸ் ஆவணம். கூற்று 2. அமெரிக்க அரசமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா 1791 குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. அதாவது உங்களுக்கு பிரான்சிஸ் ஆவணம் ஒன்று இருக்கு. அது எப்பன்னா 1789ல் வந்துச்சு. இந்த ஆவணம் படி சட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களும் சமம். அதுதான். அடுத்து அமெரிக்க அரசமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா. அது எப்போ வந்துச்சுன்னா 1791ல் வந்துச்சு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடிமக்களின் உரிமைகளை இது வந்து பாதுகாக்குது அப்படின்னு. இந்த மசோதாவில் குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது பற்றி எல்லாமே இருக்குது. இதை மேட்ச் பண்ணுங்க. இதற்கு விடை ஈயன்னா மகாசாசனம், இந்த மேக்னா கார்ட்டா, அது வந்து 1215. உரிமை மனு, த பெட்டிஷன் ஆஃப் ரைட், 1628. ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் 1679. ஆங்கில உரிமைகள் மசோதா 1689. தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? புதுடெல்லி. இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டினில் வந்திருக்கு. தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் இருக்கக்கூடிய இடம் புதுடெல்லி. நம்ம வந்து அந்த டே என்னைக்கு கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10. இது ரெண்டுமே அடிக்கடி வந்திருக்கு. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? படிச்சு பாருங்க. இதுதான் வந்து அல்ல. இந்த ஆணையத்தின் தலைவரும் உறுப்பினர்களும் இந்திய உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்படுகிறார்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது தவறானது. ஆக்சுவலாக இவங்க குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுகிறார்கள். இந்திய உச்சநீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி தலைவராக இருக்கார். ஆனால் அவரை நியமிக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். மற்ற உறுப்பினர்களுமே யார் நியமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். மற்றதெல்லாம் ஓகே, இப்போ தான் பார்த்தோம் 1993ல் நிறுவப்பட்டது. அப்புறம் இது படி குற்றவாளிகளை தண்டிக்க ஆணையத்திற்கு எந்த உரிமையும் இல்லை. கரெக்டு தான். இந்த ஆணையம் தனது ஆண்டு அறிக்கையை மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு அனுப்புகிறது. இது ஓகே, கரெக்டு தான். ஸோ அப்போ இதுதான் அல்ல, இதுதான் தவறானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த 20 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து எவ்வளோ அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.